ராயல் எஃப்சி விசஸ் மதுக்கூர் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்க நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இங்கே தொடங்கியிருக்கு. ராயல் எஃப்சி விசஸ் மதுக்கூர். லாஸ்ட் மேட்ச் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுக்கோட்டை உள்ளூர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை வான் த மேட்ச். புதுக்கோட்டை உள்ளூர் வான் த மேட்ச். இது தேர்ட் ரவுண்டு ப்ரோ. இது தேர்ட் ரவுண்டு. ஆஹா, ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, சேவ் பண்ணியிருக்காங்க. அஃப்ரீத் டிஎம்எம்கே டீம் என்ட்ரி இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் ரீப்ளே பண்ணுவாங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே போயிருக்காங்க. மதுக்கூர் கோயிங் ஃபார்வர்ட். அவங்க கோல் போஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க கோல் போடுறதுக்கு. போஸ்ட்டுக்குள்ளே ஒரு கோல் கூட விளையாடி போகல அப்படின்ட்டு இருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலாக நேற்று நிறைய கோல் போச்சு. நேற்று 2 கோல் வித்தியாசத்தெல்லாம் வின் பண்ணாங்க. 3 கோல் வித்தியாசத்தெல்லாம் வின் பண்ணாங்க உள்ளே. நல்ல சேவ். ஸோ சின்ன போஸ்ட் 5ன்றதுனால ரொம்பவுமே டஃப்பாக இருக்காது. எல்லா டீமுமே வந்து ரொம்ப மோரோவர் நல்ல ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. கோல் போடுறதே கஷ்டமாக இருக்குது எல்லா டீமுக்குமே. வஹாப் ஜுவி ஓகே. முகமது தம்தம் ஹாய் ப்ரோ எஸ், வெளியில் போயிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் மேட்சோட ஹைலைட்ஸ் போயிட்டு போட்டு வந்துடலாம். நல்ல ஒரு அன்ராம் த்ரோ. யாசர் அரஃபாத் தேங்க்ஸ் ஃபார் ரீப்ளே. தேங்க்யூ ஸோ மச். முகமது அஃப்ரீத் கான் நல்ல ஒரு ரீப்ளே. தேங்க்ஸ் அலாட். 32 people are watching guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு கார்னர் கிக்கில் ஒரு கோல் கிடைக்குதா பார்க்கலாம். இல்லைங்க, சேவ், நல்ல ஒரு சேவ். கோல் கீப்பர் இன்னும் நேராக தஞ்சை புகுந்தது. எல்லா மேட்சுமே நீங்கள் மேபி ஐ திங்க் ஸோ டை பிரேக்கராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேட்ச் டை பிரேக்கர், செகண்ட் மேட்ச்சுமே டை பிரேக்கரில் முடிஞ்சிருக்கு. தேர்ட் மேட்ச் வந்து டை பிரேக்கராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 0-0 டை பிரேக்கர் வருமா பார்க்கலாம். ஸோ நிறைய டை பிரேக்கர்ஸ் இன்றைக்கான மேட்ச்சில் பார்க்க இருக்கோம்.
கனடா விலாக்ஸ் ப்ரோ நல்லா கமெண்ட்ரி பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தட்டி விட்ருக்காங்க. முகமது ஷேக் தம்பி எந்த ஊருன்னு உண்மையை சொல்லுங்க. நிறுத்திருக்காங்க. ராயல் எஃப்சி சென்டர்லேருந்து ஒரு கோல் போடுவாங்களா பார்ப்போம். இல்லை மதுக்கூர் ஸோ பாலை எடுத்திருக்காங்க அவங்க சைடு, அவங்க வசம் வச்சுருக்காங்க. பட் இங்கே மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிருக்கு ராயல் எஃப்சிக்கு. அறுபத்தி 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆஹா, ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. நல்ல சேவ். மொரோவர் டிஃபெண்டில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கோல் போடுறாங்களோ இல்லையோ, கோல் போகவே கூடாது அப்படிங்கிறதுல கண்ணு கருத்துமாக இருக்காங்க எல்லா டைமுமே. ஒன் செகண்ட், நல்ல சேவ். காலை குறுக்க விடுறாரு. ஃபவுல். தள்ளி போங்க அப்படின்னு தள்ளிட்டே போகிறாரு அவர். இங்கே பார்க்குறோம் ரீப்ளேயில், இங்கே பாருங்கள். ஸோ அதனால தான் அந்த ஃபவுல், அந்த விசில். அப்புறம் WSC மேட்ச் ரிசல்ட் என்னாச்சு? WSC வெளியில் அவங்க வந்து வெளியில் ப்ரோ. WSC புதுக்கோட்டை உள்ளூர் வந்து அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இருபத்தி 8 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல சேவ் ஒன்ஸ் அகைன். அகைன் வெளியில் நியாஸ் பாய். ஹாய் 85 பீப்புள்ஸ், டப்புன்னு 85 பேர் வந்திருக்கீங்க. உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கோலுக்கான வாய்ப்பு இருக்குமா ராயல் எஃப்சி? இல்லை, அகைன் பால் வெளியில். ஒரு கார்னர் கிக் ராயல் எஃப்சிக்கு கிடச்சிருக்கு. நிறுத்தி அடிக்க போகிறாங்களா? இல்லை, ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாலை மதுக்கூர். பட் ஒரு ஃபவுல் விசில் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த ரெஃப்ரி. நல்ல ஹிட்டர். ஆன் தி லைனில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஒரு கோலுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஐயோ, வெளியில் போயிட்டு நிறுத்தி அடிக்கணும். நல்ல டிஃபென்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஐயோ, செம்ம க்ளோஸுங்க. இங்கே நிறுத்தி வச்சு அடித்தார். செம்ம க்ளோஸு. நல்ல ட்ரை, செம்ம ட்ரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 0-0 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் நேர ஆட்ட பகுதியில் இரு அணியினரும் கோல் எதுவும் அடிக்காமல் சமநிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
இதுக்கு செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. விசில் பண்ணியிருக்காங்க.
ஆஹா, நல்ல க்ளோஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல் கிடைக்கல. 0-0 டை பிரேக்கர் தான் கண்டிப்பாக அந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டீமுமே ஒரு முடிவில் இருக்காங்க, டை பிரேக்கர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் கோல் இருக்கணுமே, கோல் கிடைக்கலையே 2 பேருக்குமே. உள்ள போறாங்க. கோல் அகைன் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஏகேஇ மேட்ச், எஸ் ஏகேஇ மேட்ச் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ராயல் எஃப்சி மேலே எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கோல் மிஸ் பண்ணிட்டாங்க. மதுக்கூரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஏறி தான் ஆடுறாங்க, ஃபார்வர்ட் போயிட்டு இருக்காங்க. ராயல் எஃப்சி 3-4 டிஃபெண்டரை உடச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோல் கிடைக்கணும் கண்டிப்பா. டிசர்வ் டு பி கோல். ஆஹா, காலெல்லாம் பிடிக்கிறாருங்க இங்கே. ஃபவுல் ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. பிளாக் வால் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. மதுக்கூர் வெளியிலங்க. மதுக்கூருக்கு கொஞ்சம் ஒரு நல்ல டைம் இருந்தது, பட் யூட்டிலைஸ் பண்ணலை. எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு கோல். ஆஹா, டிஃபெண்டுங்க, நல்ல டிஃபென்ஸ். இங்கேருந்து சென்டர்லேருந்து போகுமா? கோலுங்க. ஃபர்ஸ்ட் கோல். வாட் அ வே டு கெட் த கோல். அற்புதமான ஒரு கோலுங்க. செலிப்ரேஷன் ராயல் எஃப்சி கிட்ட இருந்து. இங்க பாருங்க, நிறுத்தி அடிச்சாருங்க. செம்ம கோலு. ராயல் எஃப்சி அற்புதமான ஒரு கோலு. ஸோ ராயல் எஃப்சி ஒரு கோல் எடுத்திருக்காங்க. மேலே ஏறி இருக்காங்க. ஒரு ரீப்ளேல பார்த்தோம். செவன்டி 2 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். எஸ், இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு டை பிரேக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அது ராயல் எஃப்சி கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா டிஃபெண்ட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணலாம். 2வது கோலுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? பால் வெளியில் போயிருக்கு. பால் ஒன்ஸ் அகைன் வெளியில். ராயல் எஃப்சி எந்த ஒரு ராயல் எஃப்சி அதெல்லாம் பண்ணுதான். ஒன்ஸ் அகைன் பால் வெளியில். ஒரு கார்னர் கிக், நல்ல சேவ். ஃபார்வர்டு எடுத்துட்டு ஓடுறாங்க.
இப்போ செம்ம ஸ்கில்லுங்க, எல்லாரையும் உடச்சி எடுத்துகிட்டு போகிறாருங்க. யார் சாமினி? ஸோ ராயல் எஃப்சி ஒரு கோல் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். அந்த ஸ்கில்லு தான், அந்த திறமை தான் எல்லாரையும் உடச்சி மேலே எடுத்துகிட்டு போனார். பட் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணியிருக்காருங்க. பட் அந்த தப்பு அவரே சரி பண்ணி கொடுத்துட்டாரு. பால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு, மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு கோலுக்கு ஆஹா சம பாஸ், நல்ல அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோலுக்கான அசிஸ்ட், ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு. வெளியில் 63 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். And again, once again, a save. உள்ள நல்ல சேவ். இங்கேருந்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? ஓய்யோ, கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் டு த கோல் போஸ்ட். மெஹதி ஷாத்ரி. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு? நெக்ஸ்ட் மேட்ச் தெரியல, வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ மை காட், ஓவர் த போஸ்ட். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நடந்து முடிந்த இப்போட்டியில் மதுரை ராயல் எஃப்சி அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளார்கள். எஸ், இந்த மேட்ச் வான் பை ராயல் எஃப்சி. டைமிங் இத்துடன் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஆட்டமாக ஏஎஃப்சி ஆலத்தூர் அணியினரும் எஸ்சி பூதமங்கலம் அணியினரும் தங்கள் பயிற்சி ஆட்டத்தை மைதானத்தில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஆலத்தூர் பூதமங்கலம், ஆலத்தூர் பூதமங்கலம். ஸோ பூதமங்கலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணாங்க கூத்தானூர் மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்குன்னு நினைக்கிற ஒரு மேட்ச் இங்கே. ஏஎஃப்சி ஆலத்தூர் அணியினரும் எஃப்சி பூதமங்கலம் அணியினரும் தங்கள் பயிற்சி ஆட்டத்தை மைதானத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காலம் தாழ்த்தாமல் இரு அணி வீரர்களும் முடிவு ஒத்திருக்கப்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரவணா, எந்த ஊருப்பா அது? கிரவுண்ட் செட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து அதிராம்பட்டினம். காதர் பாஷ், ஹாய் ப்ரோ. சென்னை டீம் ஆடிச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, சென்னை டீம் ஒன்றும் ஆடலை.
எஃப்சிபி ஆன் ஃபயர் அப்படின்ட்டு இருக்காங்க. எஸ் 70 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். I'll throw a couple stacks, yo. Woo! Everybody wanna do the same thing, yup. That's why we ain't on the same page. Yo, do my own thing and I maintain. Woo! Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Flow like water, so I'm going mainstream. Yeah, I'm going mainstream. Flow like water, so I'm going mainstream. I'm going mainstream. Mainstream.